ஒரு நிமிடம் ஒரு மருத்துவம். நான் உங்கள் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். உங்கள் லிவர்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறணுமா? இந்த பதிவு உங்களுக்காக தான். ஏன்னா லிவர்ல நிறைய பேருக்கு இப்போ ஃபேட்டி லிவர் இருக்கு, கால் பிளாடர் ஸ்டோன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு அகத்திக்கீரையை பயன்படுத்தலாங்க. அகத்திக்கீரை பொதுவாகவே பித்தத்தை குறைக்கக்கூடியது. கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய முக்கியமான கீரைகள்ல அகத்திக்கீரையும் ஒன்று. மாதம் 2 முறை காலையில எம்டி ஸ்டொமக்ல அகத்திக்கீரை சாறு எடுத்து 100 ml அளவுக்கு குடிக்கலாம். அடுத்து முக்கியமாக சோம்பு. சோம்பு அப்படின்னு சொல்லும்போது இதை கீரையாக பயன்படுத்தினா இன்னும் நல்லது. ஸோ கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு சரியாகிறதுக்கு சோம்பு கீரையை நீங்க பயன்படுத்தலாம். ஸோ இதுவுமே ஜூஸ் மாதிரி எடுத்து ஒரு 50 to 70 ml அளவுக்கு சோம்பு கீரையை அரைச்சி அந்த ஜூஸை நீங்க குடிச்சிட்டு வரும்போதும் கல்லீரல் பலப்படுது. இதுலேயே ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும் நீங்க கவலையே பட வேண்டாங்க. கரிசாலை லேகியம் இல்லைன்னா கரிசாலை கற்பம் அப்படின்ற மெடிசன் சித்த மருத்துவத்துல இருக்கு. ஸோ இந்த கரிசாலை கற்பமோ இல்லை கரிசாலை லேகியமோ காலை இரவு 2 வேளை நம்ம பயன்படுத்தும் போதும் லிவர்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும். இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவல்களுக்கு நாம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.